السلام عليك يا رسول الله. السلام عليك يا حبيبي يا نبي الله. அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. ஆயிஷா ரலியல்லாஹு அன்ஹா அவர்கள் கூறியதாவது, நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கு துவக்கத்தில் செய்தி தூக்கத்தில் தோன்றும் நல்ல கனவுகளிடையே வந்தது. அப்போது அவர்கள் எந்த கனவு கண்டாலும் அது அதிகாலை பொழுதின் விடியலை போன்று தெளிவாக இருக்கும். பின்னர் தனிமையில் இருப்பது அவர்களின் விருப்பமாயிற்று. ஹிரா குகையில் அவர்கள் தனித்திருந்தார்கள். தங்களின் குடும்பத்தாரிடம் திரும்பி வருவதற்கு முன் பல இரவுகள் வணக்க வழிபாடுகளில் ஈடுபட்டிருந்தார்கள். அந்த நாட்களுக்கான உணவை தம்மோடு கொண்டு செல்வார்கள். மீண்டும் கத்தீஜா ரலியல்லாஹு அன்ஹா அவர்களிடம் திரும்புவார்கள். அதே போன்று பல நாட்களுக்குரிய உணவுகளை கொண்டு செல்வார்கள். இந்த நிலை ஹிரா குகையில் அவர்களுக்கு சத்தியம் வரும் வரை நீடித்தது. ஒரு நாள் ஒரு வானவர் அவர்களிடம் வந்து ஓதும் என்றார். அதற்கு அவர்கள், நான் ஓதத் தெரிந்தவன் இல்லையே என்றார்கள். இறைத்தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் இந்நிலையை பின்வருமாறு விளக்கினார்கள். அவர் என்னை பிரித்து நான் சிரமப்படும் அளவிற்கு இறுக்கி கட்டி அணைத்தார். பிறகு என்னை விட்டு மீண்டும் ஓதும் என்றார். அப்போதும் நான் ஓதத் தெரிந்தவன் இல்லையே என்றேன். இரண்டாவது முறையும் அவர் என்னை பிடித்து நான் சிரமப்படும் அளவிற்கு இறுக்கி கட்டி அணைத்து என்னை விட்டு மீண்டும் ஓதும் என்றார். அப்போதும் நான் ஓதத் தெரிந்தவன் இல்லையே என்றேன். அவர் என்னை பிடித்து மூன்றாவது முறையும் கட்டி அணைத்து விட்டு, படைத்தவனாகிய உம்முடைய இரட்சகனின் திருப்பெயரால் ஓதும். அவனை மனிதனை அலக் என்னில் இருந்து படைத்தான். ஓதும், உம்முடைய இரட்சகன் கண்ணியமிக்கவன். மேலும் ஆயிஷா ரலியல்லாஹு அன்ஹா அவர்கள் கூறினார்கள். பிறகு இதயம் படபடத்தவர்களாக அந்த வசனங்களுடன் குவைலத்தின் மகள் கதீஜா ரலியல்லாஹு அன்ஹா அவர்களிடம் நடந்த செய்தியை தெரிவித்துவிட்டு, தமக்கு ஏதும் நேர்ந்து விடுமோ என தாம் உறுதியாக அஞ்சுவதாகவும் கூறினார்கள். அப்போது கதீஜா ரலியல்லாஹு அவ்வாறு கூறாதீர்கள். அல்லாஹ்வின் மீது ஆணையாக உங்களில் ஒருபோதும் அல்லாஹ் இழிவுபடுத்த மாட்டான். ஏனெனில் தாங்கள் உறவினர்களுடன் இணங்கி இருக்கிறீர்கள். சிரமப்படுவோரின் சுமைகளை தாங்கள் சுமந்து கொள்கிறீர்கள். வறியவர்களுக்காக உழைக்கிறீர்கள். விருந்தினர்களை உபசரிக்கிறீர்கள். உண்மையான சோதனைகளில் ஆட்பட்டோருக்கு உதவி புரிகிறீர்கள் என்றார்கள். பின்னர் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை தம் தந்தையின் உடன் பிறந்தவரான நௌஃபல் என்பவரின் மகன் வரக்காவிடம் அழைத்து சென்றார்கள். நௌஃபல் அசத் என்பவரின் மகனும் அசத் அப்துல் உஸ்ஸாவின் மகனும் ஆவார். வரக்கா அறியாமை காலத்திலேயே கிறித்துவ சமயத்தை தழுவியதாக இருந்தார். மேலும் அவர் அரபி மற்றும் ஹிப்ரு மொழியில் எழுதி தெரிந்தவராக இருந்தார். எனவே இன்ஜில் வேதத்தை அல்லாஹ் நாடிய அளவிற்கு எபிரேய மொழியில் இருந்து அரபு மொழியில் எழுதுவார். அவர் கண் பார்வையிழந்த முதியவராகவும் இருந்தார். அவரிடம் கதீஜா ரலியல்லாஹு அன்ஹா அவர்கள், என் தந்தையின் சகோதரன் மகனே, உன் சகோதரன் மகன் கூறுவதை கேளுங்கள் என்றார்கள். அப்போது வரக்கா நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களிடம், என் சகோதரர் மகனே, நீ எதை கண்டீர் என கேட்டார். நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் தாம் பார்த்த செய்திகளை அவரிடம் கூறினார்கள். அதை கேட்டதும் வரக்கா நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களிடம், இவர்தான் மூசாவிடம் இறைவன் அனுப்பிய நாமூஸ் ஜிப்ரீல் ஆவார் என்று கூறிவிட்டு, உம்முடைய சமூகத்தார் உம்மை உம்முடைய நாட்டிலிருந்து வெளியேற்றும் சமயத்தில் நான் உயிருடன் திடக்கலமான இளைஞனாக இருந்திருக்க வேண்டுமே என்று அங்காளைத்தார். அப்போது நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள், மக்கள் என்னை வெளியேற்றவா போகிறார்கள் என்று கேட்டார்கள். அதற்கு அவர்கள், ஆம், நீ கொண்டு வந்திருப்பது போன்ற சத்தியத்தை கொண்டு வந்த எந்த மனிதரும் மக்களால் பகைத்துக் கொள்ளப்படாமல் இருந்ததில்லை. நீ வெளியேற்றப்படும் அந்நாளை நான் அடைந்தால் உமக்கு பலமான உதவுவேன் என்று கூறினார். அதன் பின்னர் வரக்கா நீண்ட நாள் வாழாமல் இறந்து விட்டார். இந்த முதல் செய்தியுடன் வஹி இறை செய்தி சிறிது காலம் நின்று போயிற்று. السلام عليك يا رسول الله.